no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ராகுல் காந்தி ஏன் மௌனமா இருக்கு? இங்க இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து முக்கிய தலைவர் வேற. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில தமிழ் மீடியா அப்படின்னா இப்ப ராகுல் காந்தியும் விஜய் எப்ப சந்திப்பாங்கன்னு எல்லாரும் காத்திருக்காங்க. புதுசா அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல கூட்டம் வருது அவருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதை பத்தி நீங்க என்ன நிலைப்பாடு? தலைமை முடிவு பண்ண வேண்டியது, நான் யாரும் முடிவு பண்ணல. இல்ல ஒரு அமைச்சர் பதவி ஒரு 2 சீட் இருந்தா நல்லா இருக்குமே, நினைச்சதெல்லாம் சாதிக்கலாமே. அது எங்க தலைவர் தான் டிசைட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 4 வருஷமா நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி நம்ம அதிகமாக பேசிட்டு இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவோட அடிமையாக இருந்தது அப்படின்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ விவாத பொருளாக மாறி இருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது. அவங்க வந்து திமுக காங்கிரஸ் இடையே வந்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்கள் வந்து கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். காங்கிரஸ் கட்சியினர் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இப்போது தினமும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட்டங்கள்லாம் வேற வந்து போடப்பட்டிருக்கு. நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில மாவட்டங்கள்லாம் போய் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் பேசிட்டு வந்தீங்க. என்ன உணர்வை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க உங்கள்கிட்ட? எல்லா காங்கிரஸ்காரனும் சொல்கிறது ஒன்று தான், அலையன்ஸோட முடிவுங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு தான். ஸோ தலைமைங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கர்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்க எடுக்கிற முடிவு எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அதனால் இது யாரோட கூட்டணிங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது தான். இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசுகிற வரைக்கும் அண்ட் இன்னும் வருங்காலத்துலேயும் நாங்களும் திமுகவும் 2 பேருமே வந்து ஐடியாலஜிக்கலி அலைன்டு பார்ட்டி. அதனால் இதில் வந்து எந்த கூட்டணிங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. நாங்களும் திமுகவும் ஒரே ஐடியாலஜியில் ஒன்றாக பயணிக்கிற பார்ட்டிகள். பாசிச சக்தியை 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஐடியாலஜிக்கலி நாங்கள் ஒரு 10 வருஷமாக சேர்ந்து இந்த வர எலெக்ஷனை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமே யாருக்கும் இருக்காங்க. கேசி வேணுகோபால் வெளியே பொதுவெளியில் வந்து பேசினது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே அவரும் வந்து ராகுல் காந்தி அதே மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, காங்கிரஸ் கட்சின்னு சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே இண்டிபெண்டன்ட் கருத்து தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ட் கருத்தே கிடையாது, அவங்களுக்கு கருத்து சொல்லவே கூடாதுன்னு சொல்லியாச்சு. கருத்தே சொல்லக்கூடாதா? தட் இஸ் என்ன வெளியில தொடர்ந்து ஜனநாயகபூர்வமான கட்சி அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை வந்து நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஜனநாயகபூர்வமாக வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே என்ன வேணால் பேசலாம். இப்போ சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் வந்து 10 பேர் சேர்ந்துக்கங்க, என்ன வேணால் பேசுங்க. ப்ரெஸ்லேயோ பப்ளிக்லேயோ எந்த டிசிஷன்கள் எடுக்கிறது வந்து இவங்க தான், ரைட்டா? அண்ட் எங்களுக்கு ஒரு ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கூட்டணி ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணி ஒன்று வந்திருக்கு, புதுசாக வெற்றியில் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கட்சிக்காரங்க இல்லை, நம்ம கட்சிக்காரங்க சொல்கிறத நான் கேட்குறேன். அந்த கட்சிக்காரங்க யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமை என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஃபைனல். நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டியை 2 மாதத்துக்கு முன்னாடியே கமிட்டி போட்டுட்டோம். அந்த கமிட்டி போய் திமுக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமாக இருக்கிற ஸ்டாலின் சாரை பார்த்து இது மாதிரி இதுதான் எங்கள் கமிட்டி, நாங்கள் பேச தயார் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, நாங்கள் எப்போ கமிட்டி போடுறோமோ உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறோன்னு. அதனால் எங்கள் தலைமை என்ன சொல்லுதுன்னா, அவங்க அப்புறம் கனிமொழி மேடமும் வந்து எங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. அங்கேயும் அதே தான் சொன்னாங்க, 2 பேரும் கூட்டணி. அப்போ அவர் என்ன சொன்னார், கூட்டணி உறுதியாக இருக்குது, நம்பர் அது இதெல்லாம் கீழே வந்து நாங்கள் ஒரு கூட்டணி ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அந்த கமிட்டியில் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் கமிட்டி 5 பேர் ரெடி. மேபி 2-3 சீனியர் தலைமை நினைத்தார் இதில் இன்னும் 2 சீனியர்ஸை அட்வைஸ் பண்ணுறதுக்கு சேர்க்கலாம். பட் எங்கள் சைடில் கூட்டணி பேசுறதுக்கு ஆள் போட்டாச்சு. இப்போ திமுக பக்கத்தில் யார் கூட்டணி பேசுறதுக்கு, எந்தெந்த கட்சி, எல்லா கட்சிக்கும் ஒரே கூட்டணி ஒரு கமிட்டியா, இல்லை அந்தந்த கட்சிக்கு வேறு வேறு கூட்டணி கமிட்டி போடுறாங்களா, இதெல்லாம் அவங்களோட உள்கட்சி சமாச்சாரம். அதை அவங்க முடிவு எடுத்து 2 கமிட்டியும் பேசி
என் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதானே தவிர அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. காங்கிரஸ் கட்சி முன்னாடியே கமிட்டி போட்டு கூட்டணி தொடர்பாக பேசணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சீங்க. என்னுடைய பேட்டியில் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நாங்கள் பிப்ரவரி மாதம் தான் போடுவோம், அவங்க சீக்கிரம் போட்டுட்டு பேசவான்னா எப்படி பேச வர முடியும் அப்படின்னு தான் அவருக்கு. அதான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு பிப்ரவரி அப்புறம் பொதுவெளியில் கிரீஷ் ஜோடங்கர் சொல்றாரு, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 70 நாளா வெயிட் பண்ண. ஆமாம், கரெக்டு தானே, வெயிட் பண்ணோம்ல. நீங்கள் பிப்ரவரியில் போடுங்க. கிரீஷ் சோடங்கர் கரெக்டாக தானே சொன்னார். நாங்கள் போட்டோம். முன்னாடியே வந்து எங்களோட பீகார் அனுபவத்தில் வந்து முன்னாடியே இந்த யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா, எங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டோ வேணுங்கிறதெல்லாம் முன்னாடியே போட்டுட்டோம்னா, போய் மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் முன்னாடியே போட்டுட்டோம். இப்போ அவங்க தான் பெரிய கட்சி. அவங்க 22ஆம் தேதி அன்றைக்கி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. போடட்டும். நம்ம நிச்சயமாக எங்களோட கமிட்டி மெம்பர்ஸும் போய் பார்ப்பாங்க. கூப்பிட்டாங்கன்னா போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைமை முடிவெடுக்கும். கேசி வேணுகோபாலும் அதே கருத்தை வந்து முன்வைக்கிறார். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரோக்ரஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நேற்று சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 5 தீர்மானம் வந்து நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்து உள்ள வேற என்ன மாதிரி கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது? தீர்மானத்தை தாண்டி வேற எதுவுமே பேசலையா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்க பாஜக ஒன்றிய பாஜக எதிர்த்து நீங்க தீர்மானம் போடுறீங்க, அதே தான் வந்து பிரஸ் மீட்லயும் பேசுறீங்க. பாருங்க, அதுதான் நோக்கமா? இல்லை, நேற்று வந்து அலையன்ஸ் பேசுகிறதோ அலையன்ஸை பற்றி பேசுகிறதோ எங்கள் நோக்கம் இல்லை. நேற்று வந்து புதுசாக நாங்கள் வந்து ஒரு புது ஆர்கனைசேஷன் மாடல் ஃபாலோ பண்ணி 75 புது மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பல இடத்துல அப்சர்வர்ஸ் வந்து ஒரு வாரம் அந்த ஊரில் தங்கி யார் சரியாக இருப்பாங்கன்னு அந்த ஏரியாவில் பார்த்து அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு லேடிஸை கூட மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புது ப்ராசஸ், இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த 500 பேரை வந்து ஒரு வாட்டி டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. டெல்லியில் 1 டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. அந்த 1 டே ப்ரோக்ராமில் ராகுல் காந்தி பேசினார். அவங்கெல்லாம் திரும்பி இங்கே வந்து முதல் வாட்டி இந்த 75 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசணும். அடுத்தது நம்ம ஆர்கனைசேஷனை என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து காங்கிரஸ் கிராம கமிட்டி போட்டு 1,00,000க்கு மேலமான பேர்களை 12 பேருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 7-8 மாதமாக நாங்கள் 1,00,000 மேலே காங்கிரஸ்காரங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி மேலே அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணி எங்கே இருக்காங்க. இது ஒரு பெரிய எக்ஸசைஸு. பல வருஷங்கள் காங்கிரஸ் கட்சி பண்ணாததை பீட்டர் அல்ஃபன்ஸ் தலைமையில் வசந்த்ராஜுங்கிறவர் இதை ரொம்ப அழகாக சிறப்பாக செய்து இன்றைக்கி 20,000 கிராமத்துக்கு மேலே கமிட்டி போட்டிருக்கோம். இந்த கமிட்டி ஒர்க்கர்ஸை எப்படி இவங்க மீட் பண்ணணும், இவங்க டேட்டா எப்படி ஷேர் பண்ண போகிறோம், இது மாதிரி ஆர்கனைசேஷன் மேட்டர்ஸ் தான் பேசினோமே தவிர எந்த கூட்டணி, யாரோட கூட்டணி, என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு எவ்வளோ சீட்டெல்லாம் கிடையாது. ஒரே ரெசல்யூஷன் எங்களுது என்னென்னா, தலைமையிட்ட விட்டுட்டோம். தலைமை பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுக்கும். அதுதான் ஒரு தேசிய கூட்டணிக்கு அழகு, தேசிய கட்சிக்கு அழகு. அதனால எங்கள் தலைமை கரெக்டான முடிவு எடுக்கும். இப்போ பூத்தெல்லாம் வந்து பாஜக எங்கேயோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் போட்டாங்க. இப்போதான் வந்து நீங்கள் 63,000 பேர் நான் கேட்குறேன். பாஜக ஒருத்தர் நின்னார், அந்த பூத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழலை. அப்படிதான் சென்னையில் வந்து பாஜக ஜெயிக்கவே இல்லை. நாங்கள் கடைசியாக பார்த்தா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு கவுன்சிலர் ஜெயித்தாங்க. அது ஒரு பர்டிகுலர் எங்கள் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஜெயித்தாங்க. ரைட்டாக, அது வந்து அந்த அம்மா கோட்ஸே தான் கடவுள்னு சொன்னது ஜெயித்தது. அந்த கம்யூனிட்டி தான் யோசிக்கணும். இது மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டாங்களேன்னு அவங்க தான் யோசிக்கணுமே தவிர இதில் காங்கிரஸுக்கோ மற்ற மக்களுக்கோ ஒன்றும் இல்லை. ஒரு லேடி வந்து கோட்ஸே நல்லவன், காந்தி கெடுதல்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அந்த ஏரியா மக்கள் தான் அவமானப்பட்டமே தவிர நீங்களோ நானோ அதை பற்றி பேசி யூஸே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் மக்கள் பிரச்சனையை அதிகமாக பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அதிகமாக பேசின மாதிரி தெரியல இந்த 4-5 வருஷம். ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்க போல இருக்கு. திமுக தலைவரோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட. நீங்கள் மீடியா கவனிக்கலைன்னா சொல்லுங்கள். மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டை பற்றி பேசினதே நான் தான். நான் பேசி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்கள் பெருசாக்கினதுக்கப்புறம் தான் பெருசில் மற்றவங்கெல்லாம் பேசி பணத்தை காணோன்னு கண்டுபிடிச்சிங்க. பொதுமக்களோட பிரச்சனையா இல்லை அது வந்து பொதுமக்கள் பிரச்சனை இல்லையா? பொதுமக்கள் பிரச்சனை. அது பேச பாஜக ஒரு லேயர் அது பாருங்க, பாஜக ஒன்று மக்கள் பணம் காணோன்னு முதல்ல எடுத்து
பெருசாக்கி கொண்டு வந்ததே நான் தான். மற்றவங்க என்ன பண்ணாங்கிறத பற்றி நம்ம பேசுகிறத விட்டு நானே அதை பேசி பெருசாக்கி மீடியாவில் கவர் ஆகி டெபாசிட்டரோட கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்புறம் தான் ஆக்ஷனே எடுக்கப்பட்டது. இது பொது பிரச்சனையை எடுக்காமல் நாங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்தோம்? இது ஒரு பொது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பொது பிரச்சனையை நம்ம எடுக்கலைங்கிறதுக்கு நாங்கள் எடுத்தோம். ஒரு மாதமும் ரெண்டு ஊரில் நானே டிக்கெட் போட்டு மக்களை சந்திக்கிறதும் சரி, அங்கங்கே டீ கடையில் உட்காந்து மக்களை சந்திக்கிறது, அவங்கள்ட்ட இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறது, எல்லா இடத்துலையும் நான் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறேன். பொதுமக்களோட இந்த ஜிஎஸ்டியில் வர கஷ்டங்கள் இதை பற்றி நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். மதுரையில் பேசியிருக்கிறேன், ஆர்கனைசேஷனில் ஈரோட்டில் பேசியிருக்கிறேன், திருப்பூரில் பேசியிருக்கிறேன். எல்லா ஊர்லேயும் நான் மற்றவங்கள விட்டுருங்க, அது மாதிரி ஒருத்தரும் செஞ்சுருக்கிறாங்க. மீடியா அதை கவர் பண்ணலன்னா அது மீடியாவோட ப்ராப்ளம். காங்கிரஸ் வந்து மக்களோட எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இப்போ காங்கிரஸ் வந்து ரீவேம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் காங்கிரஸ்காரனா இல்லையா? நீங்க காங்கிரஸ்காரர் தான். ஒத்துக்கிறீங்கல்ல? ரோட்டில் போனாலே எனக்கு காங்கிரஸ்காரன்னு தெரியுமா தெரியாது? நான் மக்களோட கனெக்டடாக இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் கேளுங்க. ஸோ இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இல்லை, திமுக தலைமையில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க நல்ல ஒரு காங்கிரஸ்காரராக தெரியுறாங்க. அதுவே வந்து மக்களை வந்து கஷ்டப்பட்டு மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறவங்க அவங்க எல்லாருமே மாற்று. இப்போ நாங்கள் திமுகவோட நான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து பிரச்சனையே பேசாமல் இருக்கிறேன்னா இந்த தெருவில் கேளுங்க நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு. நீங்கள் இங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வராமல் இருந்ததுக்கு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட நிறுத்தினோம். அது இன்னொரு யூடியூப் சேனலில் கவர் கூட ஆச்சு. கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் நிறுத்தினோம். அப்போ அது இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கே நான் 2 சொல்கிறேன். ஒரு மினிஸ்டர், சிட்டிங் டிஎம்கே மினிஸ்டரு இங்கே பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு நினச்சாரு. அதுக்கு எதிர்த்து நான் ஒரு காங்கிரஸ்காரன் கோர்ட்டில் கேஸ் போட்டு நிறுத்தி ஜெயிச்சிருக்கிறோம் கேஸு. அது உங்கள் கண்ணுக்கு படாது. கேட்டால் நான் பொதுமக்கள்கிட்ட பேசலைங்கிறீங்க. அங்கங்கே கூட்டம் போட்டு பட்ஜெட்டை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் மீடியா கவர் பண்ணாதனால நான் பேசலைங்கிறீங்க. மதுரையில், திருப்பூரில், ஈரோட்டில் தொழிலதிபர்களை தனியாக சந்தித்து அவங்க கட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன். கேட்டால் நீங்கள் அதெல்லாம் பேசலைங்கிறீங்க. போய் ஈரோட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து எங்கள் எக்கனாமிஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறார் ஹிந்து பத்திரிகையில். இதெல்லாம் மக்கள் ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? நான் போய் மக்கள்கிட்ட பேச முடியும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்க முடியும். இந்த 3 வேலையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்புறம் நாங்கள் செய்யலை, மக்கள் பிரச்சனையை நான் செய்யலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அந்த ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்க வைக்க முடியும், பண்ணிட்டோம். கோர்ட் ஆர்டர் வாங்கி ஒரு இதை ஸ்டாப் பண்ண முடியும், பெட்ரோல் பங்கை நிறுத்தியிருக்கிறோம். மக்களை சந்தித்து அவங்க கஷ்டம் என்னன்னு கேட்டு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறோம், பண்ணியிருக்கோம். பத்திரிகையில் பெரிய தேசிய நாடுதலில் ஆர்டிக்கல் எழுதி இவங்க பண்ணுறது சரியில்லைன்னு சொல்ல முடியும், சொல்லியிருக்கிறேன். வேறு இதுக்கு மேலே மக்கள் பிரச்சனையை எப்படி எடுக்கணும்னு சங்கர் சொன்னார்னா அது மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல, சொத்து வரி உயர்வு, நீங்கள் சொல்கிற மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்க, ஊழல் நடக்குது இந்த ஆட்சியில். என்ன அப்போ ஊழல்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டுமே? அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், ரைட்டா? எந்த ஊழலால் பிடிச்சி ஜெயிலில் போட்டார் அவர் 4 வருஷம் இருந்தார்ல. எந்த ஊழல் ஆட்சியில் ஆக்ஷன் எடுத்தார்? எதாவது எடுத்தாரா? இப்போ நாங்கள் ஆட்சியில் எடுக்கல, நான் ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிடலாம். எடப்பாடி என்ன ஆக்ஷன் எடுத்தார்? ஏதாவது ஒரு 4 ஆக்ஷன் எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்கு பண்ணாருன்னு எடுத்து சொல்லுங்களேன். தமிழ்நாட்டை பிஜேபிக்கு தானமாத்து கொடுத்தாருன்னு நாங்கள் சொல்கிறோம். இதே கருத்தை தான் வந்து அவருமே சொல்கிறாரு. அடிமைன்னு சொல்கிறீங்க. நான் அடிமைன்னு சொல்லவே இல்லையே, தானமாத்து கொடுத்தாருன்னு சொன்னேன். இல்லாட்டா பிஜேபிக்கு 4 சீட்டு வந்திருக்காது. மக்கள் பிரச்சனையை நாங்கள் பேசலைங்கிற, மற்றவங்கள பற்றி பேசாமல் நான் என்னெல்லாம் பிரச்சனை எழுப்பினேங்கிறத ஆதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணணும் காங்கிரஸ் கட்சி? இதுதான் பிரச்சனையே. காங்கிரஸில் ஒரு 4-5 குரூப்பாக இருக்காங்க. அதை பாருங்க, அப்படி அதிமுக எவ்வளோ குரூப்பாக இருக்கு. மாணிக்கம் தாகூர் ஒன்று பேசுறாரு, இருங்க சார், கொஞ்சம் ஒன்று பேசுறாரு, ஆனந்த் சீனிவாசன் ஒன்று பேசுறாரு. ஆனந்த் சீனிவாசன் என்ன கட்சி? நீங்க பண்ணது நீங்க சொல்றீங்க, நான் காங்கிரஸ் கட்சியே என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். இது காங்கிரஸ் கட்சியை தான் சபை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக பண்ணது தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் நான் தனியாக மீட்டிங் போட்டதெல்லாம், காசு கலெக்ட் பண்ணி மீட்டிங் போட்டதெல்லாம் தனி மதினா போகாமல் காங்கிரஸ் கட்சியாக போனது தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மணி பேச்சை பற்றியே நான் பேசலை. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ்காரனாக பண்ணதை தான் இதெல்லாம் பேசுகிறேன்.
ரைட்டா? இதெல்லாம் காங்கிரஸ்காரனா பண்ணது தான். நாங்களாவது ஒரு கட்சியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து டிடிவி சொல்லுவார், நான் எடப்பாடியை நான் எடுத்துக்கவே மாட்டேன்பார். அடுத்த நாளைக்கு போய் சேர்ந்துப்பார். கேட்டால் 2 கட்சி, ஒன்று ப்ரெஷர் குக்கர் கட்சி, ஒன்று ரெட்டை இலை கட்சி. கடைசியில் ப்ரெஷர் குக்கரும் ரெட்டை இலையும் சேர்ந்துக்கும். இன்னொன்று ஒரு அம்மான்னு ஒன்று தனியாக இருப்பாங்க. கேட்டால் நான் பிரச்சாரம் பண்ணுறேங்கிறாங்க. இப்போது கேட்டால் ஒருத்தர் துரோகின்னு சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி எலெக்ஷன்னா இன்னொருத்தர் பலாப்பழம் நின்றவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. நாங்களாம் ஒரு கட்சியில் தானே இருக்கோம். மாணிக்கமும் ஒரு கட்சியில் தான், எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு. ஜோதிமணி எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. நான் என் கட்சியில் தான் இருக்கிறேன். நீ அதிமுகவில் எடப்பாடி எங்கே ஓபிஎஸ் டிடிவி வந்து கூட்டணியில் தான் வந்திருக்காரு. கேட்டால் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலத்துலேயும் எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்க மாட்டேங்கிறவர் தான் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறாரு. எங்களது அவ்வளோ ப்ராப்ளங்க. எங்களது ஜனநாயகமாக கருத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளியராக டெல்லியில் 41 பேரை தலைவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னா ஜோதிலாம் நின்றுட்டாங்க. மாணிக்கம் பேசினது இவங்களுக்கு பிடிக்கல திமுகவுக்கு. நேற்று எங்கள் மீட்டிங்கில் கேசிவி சார் சொல்லிட்டாரு, இனிமேல் யாருமே பேசக்கூடாது, இனிமேல் பேசினா தப்புன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் பேச மாட்டார். அப்போ இனிமேல் வந்து எல்லாம் சைலண்ட் தான். கடைசியாக 22ஆம் தேதி அந்த குழு வந்து 20 நாங்கள் இன்னைக்கு கூட பேசுறதுக்கு ரெடி சார். திமுக ரெடியாக இருந்தால் நாங்கள் எப்போ நாங்கள் 22ன்னு சொல்ல, நாங்கள் ரொம்ப நாளாக ரெடியாக இருக்கோம். இன்றைக்கும் ரெடியாக இருக்கோம். 22ம் ரெடியாக இருப்போம். என்றைக்கு நீங்கள் கூப்பிடுறீங்களோ அன்றைக்கி நாங்கள் வர தயார். நாங்கள் டிலே பண்ணல. டிலே வந்து திமுக வழியில் அவங்க ரூட்டில் அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம் இருந்தது. பாவம் பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஆட்சியில் அசெம்பிளி நடத்தணும், பல வேலைகள் இருந்திருக்கலாம். அதனால டிலே ஆகிருக்கலாம். கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தாங்க. இது வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு செனாரியோ தெரியாமல் இருக்குது. ராகுல் காந்தி ஏன் மௌனமாக இருக்கு? இங்கே இவ்வளோ பெரிய கலாட்டா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து முக்கிய தலைவர் வேற, இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில். ஏன்னா தமிழ் மீடியா எப்படின்னா, தமிழ் மீடியா எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுக்கிற பிஜேபி சொல்கிற பிரச்சனையை எடுத்து நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் நாங்கள் பேசணும். நீங்கள் எவ்வளோ பேர் இந்த 4 ஸ்டார் ஜெனரலை பற்றி மீடியா பேசி டிபேட் வச்சிங்களா? அவரை பார்லிமெண்ட்லேயே பேச விடாமல் 2 நாள் அவர் அதையே திரும்பி திரும்பி பேசினார். உலகமே அதை பேசிட்டு தமிழ்நாட்டில் ஒருத்தருமே பேசலை. அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறேன் நாங்கள் அந்த புக்கு காட்டினார். அதுக்கு எஃப்ஐஆர் போடுறதை பற்றி தமிழ்நாட்டு மீடியா பேசலை. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் இன்னொரு ஸ்பீச்சு கொடுத்தார். நியாயமாக வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இப்போ ஹர்தீப் சிங் பூரி பற்றி நேற்று எங்கள் பவன் கேரை 62 அவர் நான் ஒரு வாட்டி பார்த்தேன், 2 வாட்டியும் பார்த்தேன்னா 14 வாட்டி பார்த்துருக்குறாரு. 62 இமெயில் போயிருக்குது. கரெக்டாக அவர் ஃபாரின் சர்வீஸ்லேருந்து ரிசைன் ஆகி பிரதமர் மோடி வந்து 10 நாளுக்கு அப்புறம் அவரை பார்க்குறாரு. தேசிய செக்யூரிட்டியே குவெஸ்டனில் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் உங்களை பார்லிமெண்ட்டை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுவோம், லைஃப் டைம் பேன் பண்ணுவோங்கிறீங்க. இதை பார்ப்போமா? அங்கே வந்து அஸ்ஸாமில் எங்களோட கட்சியை உடைக்க பார்க்குறாங்க பிஜேபி. இதை பார்ப்பாரா? இல்லை இங்கே இல்லாத ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடுவாரா? ப்ராப்ளம்ங்கிறது இங்கே தமிழ் மீடியா கண்டுபிடிச்சது. நேஷ்னல் மீடியா நேஷ்னல் மீடியா கிளப்பி விட்டு இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நேஷ்னல் மீடியாவில் என்ன பண்ணாங்க? விஜயை சந்தித்து ஃபோட்டோ எடுத்தோடனே இன்டர்வியூனாங்க. விஜயை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே ஒரு மீடியா என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் சந்தித்து ஃபோட்டோ எடுத்ததை இன்டர்வியூவாக காட்டின ஒரே சேனல் NDTV தான். ரைட்டா? இதுதான் மீடியாவோட நிலைமை. நேஷ்னல் மீடியா. ராகுல் காந்தியும் விஜய் எப்போ சந்திப்பாங்கன்னு எல்லாரும் காத்திருக்காங்க. எதுக்கு சந்திப்பாங்களா? சந்திக்க பேசினார்ல, அது மாதிரி எப்போ சந்திப்பாங்க? அது வந்து ஒரு இதுமா, கூட்டணிக்காக எப்போ பேசுவாங்க? கூட்டணிக்கெல்லாம் எப்படி பேசுவோம்? நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம். திமுக வந்து கமிட்டி போடட்டும், டெஃபினட்டாக பேசுவோம். அப்போ ராகுல் காந்தி வந்து இந்த கூட்டணி விவகாரத்தில் எந்த கருத்துமே வைக்காம இருக்காரு. என்ன அப்படி சைலண்டா இருங்க அல்லது இல்லை கனிமொழியை பார்த்து பேசியிருக்காங்க. கனிமொழி மேடம் சொன்ன இண்டிகேஷன் என்னென்னா, அலையன்ஸ் வில் கண்டினியூ, நீங்கள் உங்கள் கமிட்டி போட்டோன்னே எங்கள் கமிட்டியை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சைலண்ட்டாக நான் பார்க்காம இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம். பார்த்து பேசியிருக்காரு. டெஃபினட்டாக நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. அது மேடமே சொல்லியிருக்காங்க, இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கமிட்டி போட்டோன்னே 2 கமிட்டியும் பேச போகுது. அது ஒரு மெயில் ஒன்று 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இந்த கோரிக்கைகள்லாம் வந்து காங்கிரஸ் வச்சிருக்கு. யார் அதிக சீட்டு காங்கிரஸ் யார் மெயில் ரிலீஸ் பண்ணாங்க? சில ஊடகங்களில் ஊடகங்களில் நானும் தான் மெயில் போட்டு காட்டுவேன். இப்போ ஹர்தீப் சிங் பூரி இமெயில்னு போச்சுன்னு எப்ஸ்டீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸே வந்து ஹர்தீப் சிங் பூரி மெயில் எடுத்து காமிச்சாங்க. அதையே பேச மாட்டேங்கிறோம் நம்ம.
என் ஊடகங்கள் எங்கேருந்தோ எடுத்தது. இது அமெரிக்கா அஃபீஷியலாக எடுத்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் கோர்ட்லேருந்து வந்த மெயிலு. அதில் நம்ம ஒரு அதிபர் வந்து எது மாதிரி அது என் நாக்கே கூசுது. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு என்னால் பேசக்கூட முடியல. ப்ளூம்பர்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த அதிபரை ஒரு நாளைக்கு கூட கூப்பிட்டு விசாரிக்கலை. இது மாதிரி அது வந்து 1.5 லட்சம் கோடி பேங்க்கில் கட்டாமல் இருக்கார் அவர். அதெல்லாம் பேசணும். அதை பேசிகிட்டு இருக்கிறம்போது இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது விரிசல் இருந்திருந்தால் டெஃபினட்டாக பேசியிருப்பார். அவர் பேசலன்னொடனே விரிசல் இல்லைன்னு ப்ராப்ளம் இருந்தால் தானே அட்ரஸ் பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கவே இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்படியா? ஆட்சி அதிகாரத்தில் அப்போ யாரு கூடுதல் சீட்டு, லோக்கல் பாடியில வந்து சரி ஆட்சி பங்கு, அது சரி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெடி சரி கர்கே ரிலீஸ் பண்ணட்டும், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இல்ல அந்த மெயில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கர்கே எங்கே? கர்கேல் என்ன சார், இமெயில் நான் இப்போ அனுப்பினேன்னா இப்போ டைப் அடிக்கணும். இப்போ நான் 10 நாளைக்கு முன்னாடி டைப் அடித்து ரெடியாக வச்சுருப்பேன்னா, இன்றைக்கி நான் ஸ்டாலினுக்கு இந்த 10 நாள் கழிச்சு இந்த இமெயில் அனுப்பணும்னு, ஸ்டாலின் சாருக்கு அவர் இமெயில் அனுப்பணும்னா அவர் இப்போ டிக்டேட் பண்ணுவார், செக்ரட்டரி அனுப்ப போகிறாரு. இமெயில் ஐடியை நீங்கள் நிஜமாக இமெயில் ஐடியோடு இருக்கா ட்ராக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதெல்லாம் ட்ராக்டு இமெயில். நான் அனில் அம்பானி பற்றி சொல்கிறதோ, ஹர்தீப் சிங் பூரி பற்றி சொல்கிறதோ ட்ராக்டு இமெயில் இங்கேருந்து தான் வந்ததுன்னு. அது மாதிரி ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. நீங்கள் ஏதோ சந்தேகத்தின் பேரில் யாரோ எழுதின்னு வந்த இமெயிலை கொண்டு வந்து என்கிட்ட கட்டக்கூடாது. இப்போ இது வந்து நோட்டிஃபைடு. ஏன்னா இது மாதிரி நான் அமிச்சா இடி உங்கள் பிஜேபி கையில், டெலிகாம் பிஜேபி கையில், இமெயிலை நீங்களே எடுத்து காமிச்சிடுவீங்களா எங்களுக்கு? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நிலைப்பாடு? தலைமை முடிவு பண்ண வேண்டியது. நான் யார் முடிவு பண்ணுறது? இல்லை, ஒரு அமைச்சர் பதவி ஒரு 2 சீட் இருந்தால் நல்லா இருக்குமே, நினச்சதெல்லாம் சாதிக்கலாமே. அது எங்கள் தலைவர் தான் டிசைட் பண்ணணும், நான் டிசைட் பண்ண முடியாது. அது என்னோட ரோல் கிடையாது. ஒரு கட்சியில் ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்னோட பொறுப்பு உங்கள்கிட்ட என்ன கட்சியோட இன்றைக்கி என்ன நிலைப்பாடு, கட்சியோட ஸ்டாண்டு என்ன, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விஜய் அதே மாதிரி நீங்கள் என்னத்தை பேசணும், நீங்கள் என்ன பேச தவறிட்டீங்க. நீங்கள் மீடியா வந்து பொறுப்பாக அனில் அம்பானியை பற்றி பேசலை, ஹர்தீப் சிங் பூரி ஒரு மினிஸ்டருன்னு நாட்டையை பற்றியே நாட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஒரு ப்ரொக்ளைம்டு செக்ஸ் அஃபெண்டரோடு பேசியிருக்கிறாரு, அதை பற்றி பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ப்ரூஃபோடு பேசிடணும். அனில் அம்பானியை பற்றி ப்ளூம்பர்க்லேயே ஆர்டிக்கல் வந்துருச்சு. அதையும் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, படம் தான், நீங்கள் நல்லா படம் தான் போடுவீங்க, அந்த ப்ளூம்பர்க் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறத படமாக போட்டு காமிச்சிங்கன்னா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லாத மெயிலை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறதுல அர்த்தமே கிடையாது. விஜய் அவர்கள் நான் போட்ட குண்டு வந்து இப்போ மற்ற கட்சிகள் மத்தியில் இந்த கூட்டணி விவகாரத்தில் அப்படியே பெரிய ஒரு பிரளயத்தை அப்படியே எங்கேயாவது ரெக்கார்டிங் சேலத்தில் சொன்னார், சொல்லியிருக்கிறாரா? அவர் எந்த கட்சியில் போட்டாருன்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு அவர் சொன்ன அந்த கண்டென்ட் தான் வந்து மிக அவர் ராகுல் காந்தி காங்கிரஸ்ன்னு சொன்னாரா? சொல்லல. அப்போ விஜய் பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்குது? அவருடைய என்னோட அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? புதுசாக அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு, நல்ல கூட்டம் வருது அவருக்கு. ஃபேன் ஆர்கனைசேஷனை கட்சியாக மாற்றுறதுக்கு டைம் எடுக்குங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. அதுக்கப்புறம் நான் கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து பார்க்கல. ஆனால் ஹி ஹாஸ் அ ஹியூஜ் ஃபேன், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இளைஞர்களுக்கு அடியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதை எப்படி அவர் அறுவடை பண்ணுறாரு, எப்படி கேம்பெயின் பண்ணுறாருங்கிறது அவங்க கட்சிக்காரங்க அவங்க அதை பார்த்து பார்க்கணுமே தவிர அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு அவர் பிரச்சாரம் சொல்கிறாரு. அவர் என்ன வேணால் சொல்லலாம். அது நீங்கள் திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மற்றவங்களுக்கும் போட்டி. யார் மெயின் அப்போனன்ட்டுங்கிறது மக்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜெயிக்க போகிறது இந்தியா கூட்டணி. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand.